ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 53. இந்திரியாணி மனசி ஊர்மௌ வாச்சி வைகாரிகம் மனக வாச்சம் வர்ண சமாம் நாயே தம் ஓம்காரேஸ்வரே இன்யசேத். ஓம்காரம் பிந்தௌ நாதே தம் தம் து பிராணே மகந்தி அமும். வேர்ட் பை வேர்ட் மீனிங். இந்திரியானே செயல் மற்றும் அறிவு சேகரிக்கும் புலன்களை, மனசி மனதில், ஊர்மவ் ஏற்பதும் விளக்குவதுமான அலைகளில், வாச்சி வார்த்தைகளில், வைகாரிக மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட மனதை, வாச்சம் வார்த்தைகளை, வர்ண சமாம் நாயே எழுத்துக்களின் மொத்தத்தில், தம் அதை, ஓம்காரே சுருக்கமான ஓம்கார ரூபத்தில், ஸ்வரே ஒளி அதிர்வில், இன்யசேத் ஒருவன் அர்ப்பணித்துவிட வேண்டும். ஓம்காரம் ஓம்காரத்தை, பிந்தௌ ஓம்காரணத்தின் புள்ளியான பிந்துவில், நாதே ஒளி அதிர்வில், தம் அதை, தம் அந்த ஒளி அதிர்வை, தூ நிச்சயமாக, பிராணே பிராணவாயுவில், மகதி பரமனிடம், அமும் ஜீவராசி. டிரான்ஸ்லேஷன். ஏற்றுக்கொள்வதா அல்லது விலக்கி விடுவதா என்ற எண்ண அலைகளால் மனம் எப்போதும் சஞ்சலமடைகிறது. எனவே புலன்களின் எல்லா செயல்களையும் மனதிலும் மனதை தன் வார்த்தைகளிலும் ஒருவன் அர்ப்பணித்துவிட வேண்டும். பிறகு வார்த்தைகளை ஒருவன் எழுத்துக்களின் மொத்தத்திலும் எழுத்துக்களின் மொத்தத்தை சுருக்கமான ஓம்கார ரூபத்திலும் அர்ப்பணித்துவிட வேண்டும். ஓம்காரத்தை புள்ளி வடிவிலுள்ள பிந்துவிலும், பிந்துவை ஒளி அதிர்விலும், அந்த ஒளி அதிர்வை பிராணவாயுவிலும் அர்ப்பணித்துவிட வேண்டும். பிறகு எஞ்சியுள்ள ஜீவராசியை பரமனான பிரம்மனில் அர்ப்பணித்துவிட வேண்டும். இதுவே அர்ப்பணம் செய்யும் முறையாகும். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். மனமானது ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் விலக்கி விடுதல், அதாவது விட்டு விடுதல் என்ற எண்ண அலைகளால் எப்போதும் சஞ்சலமடைகிறது. இந்த மன அலைகள் இடைவிடாமல் எழுந்து அடங்கும் கடல் அலைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஜீவராசி தன் மறதியின் காரணத்தால் பௌதீக வாழ்வெனும் அலைகளில் மிதந்து கொண்டு இருக்கிறான். எனவேதான் ஸ்ரீல பக்தி வினோத தாகூரர் தனது கீதாவளியில் மிச்சே மாயார வச்சே யாச்ச பேசே காச்ச ஆப்புடுபு பா என்று பாடுகிறார். என் அருமை மனமே, மாயையின் ஆதிக்கத்திலுள்ள நீ ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் விலக்கித் தள்ளுதல் என்ற எண்ண அலைகளால் எப்போதும் அடித்துச் செல்லப்படுகிறாய். அதனால் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைந்துவிடு என்பதே மேற்கூறிய கீதாவளி ஸ்லோகத்தின் பொருளாகும். ஜீவ கிருஷ்ணதாச ஏய் விஸ்வாச கர்லேத ஆர துக்கனாய். பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களையே நமது முடிவான புகலிடமாக நாம் கருதினால், புலன் மற்றும் மன செயல்களாகவும் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் விலக்கி விடுதல் என்ற மன சஞ்சலமாகவும் வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தப்படும் மாயையின் இந்த அலைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 66வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா வகையான தர்மங்களையும் மதங்களையும் விட்டுவிட்டு என்னிடமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன், பயப்படாதே என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஆகவே கிருஷ்ண உணர்வை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் நம்மை நாம் வைத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திர ஜபத்தின் மூலம்
எப்போதும் பகவான் கிருஷ்ணருடன் நாம் தொடர்பு கொண்டிருப்போமானால் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதில் நாம் அதிக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் இது மிகவும் எளிதாகி விடுகிறது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதே. இந்த கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியே இல்லை என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 53 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.